அமைச்சர் ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் மீதான வழக்கில் திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் என்பவரை தாக்கி அரை நிர்வாணமாக்கியதாக தண்டையார்பேட்டையில் காவல் நிலையத்தின் முன்னால் அதிமுக அப்போது அமைச்சராக ஜெயக்குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயக்குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நடராஜன் திமுக உறுப்பினரான நரேஷ்குமார் மீது 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் நரேஷை ஆயுதங்கள் கொண்டு யாரும் தாக்கவில்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபிநாத் விசாரணையில் ஜெயக்குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கியது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 20 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறை ஆதாரங்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் கீழமை நீதிமன்ற விசாரணையில் தான் சம்பவம் குறித்து முழுமையாக தெரிய வரும், அதனால் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துவிட்டது. இதனையடுத்து இந்த வழக்கை திரும்பப் பெற அனுமதிக்க வேண்டும் என ஜெயக்குமார் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்ற நீதிபதி வழக்கை திரும்பப் பெற அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.